ஸ்ரீ ஷியாமளா தண்டகம் அடுத்த பகுதி. ஸ்ரவண ஹரண தக்ஷிண வானய வீணயா கிந்தரைர் கீயசே யக்ஷகந்தர்வ சித்தாக்னா மண்டலைர ரட்சியசே சர்வ சௌபாக்ய வாஞ்சாவ தீபிர்வதூபி சுராணாம் சம ஆராத்யசே. சர்வவித்யா விசேஷாத்மகம் சாடுகாதா சமுச்சாரணம் கண்டமூலோலசத்வர்ண ராஜித்ரயம் கோமலஷாமலோதார பக்ஷத்வயம் துண்டசோபாதி தூரி பவத் கிம்சுகம் தம்சுகம் லாலாயந்தி பரிக்ரீடசே. அதாவது கேட்கும்போது காதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வீணை இசை கொண்ட யக்ஷர்கள், கந்தர்வர்கள், கிண்ணர்கள் கூட்டம் கூட்டமாக நின்னை வணங்குகிறார்களாம். தேவலோக பெண்களோ நின்மேல் அவ்வளவு ஆசை கொண்டு சௌபாகியவதியாக இருக்க ஆசை என்று நின்னை வணங்குகிறார்களாம். அதோடு அம்மா, நீ கிளிகளுடன் விளையாடி கொண்டிருக்கிறாயாம். அந்த கிளி அழகிய ஷாமல நிறத்தில் 2 ரெக்கைகளுடன், கிம்சுகா மலர்களை விட சிவப்பு நிற வளைந்த மூக்குடன், கழுத்தில் 3 கோடுகளுடன், மிக மிக அறிவுடையதாகவும் நல்ல நல்ல கதைகளை நின்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறதாம். இதற்கான உட்கருத்து என்னவென்றால், அந்த கிளியாக இந்த ஜீவன் மாற வேண்டும். அம்பாள் பற்றியே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். அவள் கதையே சொல்லி சொல்லி கொண்டிருக்க வேண்டும். அவள் நாமங்களை சொல்லி சொல்லி கழுத்தில் 3 கோடுகள் பெற்று, அதாவது பூர்ண அறிவுடையவர்களுக்கு கழுத்தில் 3 கோடுகள் வரும்னு ஐதீகமாம். இப்படி அம்பாளிடம் அனுகிரகம் பெற்றுக்கொண்டு அம்பாளுக்கு ஆனந்தத்தை கொண்டு வர வேண்டுமாம். ஆக அம்மா, கிளியாக கிடக்க ஆசை. அம்மா, நின்னுடன் கிளியாக கிடக்க ஆசை.